வணக்கம். இந்த உலகத்தில எப்பயுமே மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றம் தான். நேத்து இருக்கிறது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல. நாளுக்கு நாள் எல்லா விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாற்றம் உலகத்தில யாராலயும் தவிர்க்கவும் முடியாதது. இத பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு சில மாற்றங்கள நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ மாறலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மாறல மாறாம அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கான விளைவுகள நம்ம சந்திச்சு தான் ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நோக்கியா எடுத்துக்கலாம். அப்புறமா கோடாக் ஃபிலிம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு காலத்தில அவங்க கொடி கட்டி பறந்தவங்க. கோடாக் ஃபிலிம் எல்லாம். அதுக்கப்புறமா டிஜிட்டல் வரும்போது அவங்க மாறத்துக்கு விரும்பாததோட விளைவு இன்னைக்கு அவுட்டேட்டட் ஆயிட்டாங்க. சிடி போச்சு. டேப் ரெக்கார்டர் போச்சு. அதுக்கப்புறமா நோக்கியா எல்லாம் அது மிகப்பெரிய யாருமே எதிர்பாராத ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நோக்கியா தான். அவ்வளவு ஜாம்பவானா இருந்தாங்க அந்த ஃபீல்டுல. இருந்தாலும் அவங்க புது மாற்றத்த அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அந்த மாற்றத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலையா, இப்ப தேவைப்படாது கொஞ்ச நாள் பொறுத்து இப்ப தேவைப்படும்னு நெனச்சுட்டாங்களா என்னவோ தெரியாது. ஆனா அதனுடைய விளைவு அந்த ரியாலிட்டி என்னன்னா, அந்த மாற்றத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்காததோட விளைவு அவுட்டேட்டட் ஆயிட்டாங்க. அதே மாரி தான். இன்னைக்கு இப்போ மாறுனா என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ தமிழ்நாட்டுல சிஎம் இருக்கிறாப்புல. அவர் தினமும் காலையில 10 மணிக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாராம். அப்ப அவரு அவரு யாரையுமே 10 மணிக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரியா சரியான நபர், சரியான விதத்தில கரெக்ட்டா அவங்க மாறிட்டாங்கன்னாலே, தானாவே கீழ இருக்கிறவங்க எல்லாம் தானா மாறி தான் ஆகணும். அவங்களுக்கு பிடிச்சாலும், பிடிக்கலனாலும் மாறி தான் ஆகணும். அதே தான். ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்ல ஆரோக்கியம்னு ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆரோக்கியத்துக்கு வீட்ல இருக்க யாராவது ஒருத்தர், அதிலும் குறிப்பா பெண்கள், அ அவங்க நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கணும். இனிமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருந்து நம்ம கத்துக்கின்னு செய்யறதுக்கு அவங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலே, முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க, வேடிக்கையா பார்ப்பாங்க, ஒரு மாரி இருப்பாங்க. ஆனா தானாவே இவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து தானாவே வீட்ல இருக்கிற எல்லாருமே மாறிடுவாங்க. இன்னைக்கு வீட்ல அடுப்பங்கரையில உப்பும், சர்க்கரை இருக்குதோ இல்லையோ, வீட்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு சுகர் பேஷண்ட்டா இன்னைக்கு இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, மாற்றத்த அவங்க விரும்பாதது மட்டுமே தான். நல்ல விதமா மாறணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றத்த விரும்பாததாலயும், இல்ல அவங்களுக்கு தெரியாததாலயும், கத்துக்காததுனாலயும், இல்ல எல்லாமே தெரிஞ்சிருந்து அத பழக்கத்துக்கு கொண்டு வராததுனாலயும் தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையுமே. இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவ்வளோ வியாதிகள் இருக்கு அப்படின்னு புலம்புறதுக்கு பதிலா, என்னால என்ன மட்டும் தான் மாத்திக்க முடியும். அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கிறது என் கையில மட்டுமே தான் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்ப நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிடுறது என் உடம்புக்கு நல்லது பண்ணுமா? பண்ணாதா? இப்படி ஒண்ணு ஒண்ணா பார்த்து, நான் என்ன செய்யணுமோ அத மட்டும் செஞ்சு ஒரு 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 சின்ன ஸ்டெப்ல எடுத்து நேரத்துக்கு தூங்கி, நேரத்துக்கு எந்திரிச்சு, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நான் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்ன பார்த்து என் வீட்ல இருக்கிறவங்க தானாவே ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க. அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நான் ஆரோக்கியமாவேன். அதுக்கப்புறமா என்னோட ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகும். அப்ப என்ன பார்த்து வீட்ல இருக்கிறவங்க ஆரோக்கியமா ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு மாற்றம். அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற சூழல்ல ஒவ்வொரு வீட்லயும் குறிப்பா ஆரோக்கியம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல எல்லாருமே மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. மாறுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானா உங்கள வந்து சேரும். பாய். டேக் கேர்.